வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஒருபோதாவது இப்படி உணர்ந்ததுண்டா? ஒரு நிமிஷம் முன்பு உற்சாகமாக இருந்திருப்பீர்கள். ஆனால் ஒருவருடன் பேசின பிறகு மனம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆவலாக இருந்து செயல்பட இருந்த ஒரு திட்டத்தையும் விட்டுவிட மனம் தோன்றுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கும் மனபலத்தை குறைக்கும் நபர்கள்தான். இவர்கள் நம்மை நேரடியாக காயப்படுத்தாமலேயே நம் உள்ளே உள்ள தன்னம்பிக்கையையும் ஆற்றலையும் மெதுவாக சிதைத்து விடுவார்கள். இன்றைய வீடியோவில் அப்படிப்பட்ட 6 வகை நபர்களை நாம் பார்க்க போகிறோம். அவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டியது மிக அவசியம். ஏனென்றால் அவர்களை நம்மிடமிருந்து தூரம் வைப்பதே மன அமைதிக்கான முதல் படி. மனபலத்தை குறைக்கும் 6 வகை நபர்கள். 1. எப்போதும் குறை சொல்லும் நபர்கள். இந்த நபர்கள் எந்த விஷயத்திலும் நல்லதை காண மாட்டார்கள். நீங்கள் ஏதாவது சாதித்தாலும் அவர்களுக்கு புலப்படுவது குறைதான். உதாரணம், அது சரி, ஆனா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா என்பார்கள். இவர்கள் உங்கள் முயற்சியை மதிக்க மாட்டார்கள். ஆனால் உங்கள் நம்பிக்கையை நொறுக்கி விடுவார்கள். இதற்கான தீர்வு, இவர்களுக்கு மனதில் இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் முன்னேற்றம் உங்களுக்கு முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 2. பொறாமைப்படும் நபர்கள். இவர்கள் உங்கள் வெற்றியை காண முடியாதவர்கள். நீங்கள் வளர்ந்தால் அவர்களுக்கு அதிர்ச்சி. உங்களின் நல்லதை பார்த்தும் பின்னால் நச்சு பேச்சு பேசுவார்கள். இவர்களின் நோக்கம் உங்களின் உற்சாகத்தை குறைப்பதாகும். இதற்கான தீர்வு, நீங்கள் வெற்றி பெற்றால் அவர்களின் பொறாமையை பற்றி கவலைப்படாதீர்கள். அது உங்கள் பிரகாசத்தின் பிரதிபலிப்பு என்பதை உணருங்கள். 3. எப்போதும் துன்பம் பேசும் நபர்கள். இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் பிரச்சனையை மட்டுமே காண்பார்கள். அவர்களின் பிரச்சனையை நம்மிடம் கூறியே நம் மகிழ்ச்சியை கெடுப்பார்கள். நாம் எங்காவது நிம்மதியாக இருக்க வெளியே சென்றிருந்தாலும் போன் செய்து தொல்லை தருவார்கள். என் வீட்டில் பிரச்சனை, நான் சாகப் போகிறேன் என கூறி நம் நிம்மதியை கெடுப்பார்கள். இப்படி கூறினால் மட்டும் நாம் என்ன செய்ய முடியும்? இவ்வாறு முடிவெடுக்காதீர்கள் என்றுதான் சொல்ல முடியும். கணவன் மனைவி பிரச்சனையை அவரவர்கள்தான் சரி செய்து கொள்ள வேண்டும். அதை விட்டு அடுத்தவர்களுக்கு போன் செய்து அவர்களையும் நிம்மதியில்லாமல் ஆக்குவார்கள் சொந்த பந்தங்கள். தயவு செய்து அப்படிப்பட்டவர்களை தூரமாக வையுங்கள். அவர்களுடனான உறவை துண்டியுங்கள். நீங்கள் உற்சாகமாக இருந்தால் அவர்களுக்கு அது பொறுக்காது. அவர்களுடன் நீண்ட நேரம் இருந்தால் உங்கள் மனமும் நெகட்டிவ் ஆகிவிடும். இதற்கான தீர்வு, அவர்களின் கதைகளை கேட்டு உடனே மனம் வருந்த வேண்டாம். அவர்களுக்கு இரக்கம் காட்டலாம். ஆனால் அவர்களின் மனநிலையை உங்களுக்குள் அனுமதிக்காதீர்கள். 4. உங்களை தாழ்த்தி பேசும் நபர்கள். இவர்கள் உங்களின் திறமைக்கு குத்துக்கல்லாக இருப்பவர்கள். உங்களால் அது முடியாது, நீங்க அதுக்கு பொருத்தமில்லை, அல்லது நீங்க எதுவும் பெரிசா சாதிக்க முடியாது, இந்த மாதிரியான பேச்சுகளால் உங்களின் மன உறுதியை குலைத்து விடுவார்கள். இதற்கான தீர்வு, அவர்கள் சொல்வது அவர்களது வரம்பு, உங்களுடையது அல்ல. அவர்களால் முடியாது என்பதற்காக உங்களால் முடியாது என்பதில்லை. உங்கள் திறமைக்கு நம்பிக்கை வையுங்கள். 5. வதந்தி மற்றும் பிறர் குறை பேசும் நபர்கள். இவர்கள் மற்றவர்களை பற்றி தான் பேசுவார்கள். அவர்களிடமிருந்து நம்பிக்கை எதுவும் கிடையாது. இவர்கள் உங்களிடம் இன்று ஒருவரை பற்றி பேசினால் நாளை உங்களை பற்றியும் மற்றவரிடம் பேசுவார்கள். அவர்களுடன் இருந்தால் உங்கள் மனநிலையும் கீழே விழும். இதற்கான தீர்வு, அப்படிப்பட்ட உரையாடலிலிருந்து விலகுங்கள். நல்ல ஆற்றல் கொண்ட நபர்களுடன் கலந்துரையாடுங்கள். 6. உங்களை மன அழுத்தத்திற்குள் தள்ளும் நபர்கள். இவர்கள் உங்களை எப்போதும் குற்ற உணர்ச்சியிலேயே வைப்பார்கள். நீங்கள் அவர்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுவார்கள். நீங்கள் உங்கள் கனவுகளை பின்பற்றினால் சுயநலம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் உங்களின் சுதந்திரத்தையும் மன அமைதியையும் மெல்ல மெல்ல கொள்ளையடிப்பார்கள். இதற்கான தீர்வு, உங்களை வற்புறுத்தும் உறவு அன்பானது அல்ல, அது கட்டுப்படுத்துவதாகும். அவர்களிடமிருந்து தூரமாக இருப்பது மனநலத்திற்கான பரிசாகும். நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாரிடமும் நம்மால் அன்பாக இருக்க முடியும். ஆனால் எல்லோரின் பிரச்சனையையும் நம் மனதில் வைத்து கொள்ள முடியாது. நம் மனபலத்தை வளர்க்க விரும்பினால்
அதை குறைக்கும் நபர்களை அடையாளம் கண்டு தூரம் வைப்பது மிகவும் அவசியம். நினைவில் கொள்ளுங்கள், உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை உயர்த்துவார்கள் அல்லது மெதுவாக கீழே இழுத்து விடுவார்கள். எந்த வகை நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதை ஆராயுங்கள். நல்ல ஆற்றல் கொண்டவர்களுடன் இருங்கள். அதுவே உங்கள் மனபலத்தை பாதுகாக்கும் சிறந்த வழி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்கள். எந்த வகை நபரை நீங்கள் அடிக்கடி சந்திக்கிறீர்கள்? மேலும் மன வலிமையை வளர்க்கும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.